Hi guys, welcome back to Knowledge Burfi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தட்டில் வரும். நம்ம ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அது என்னடா அந்த இது போன ஸ்போர்ட்ஸ் சீரீஸ் தானே அப்படின்னு கேட்காங்க. அந்த சீரீஸ் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் ஆகும் கைஸ். இந்த வீடியோ என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, அதாவது சீரீஸ் பேர் என்னன்னா கிரிக்கெட்டர் ஹிஸ்ட்ரி சீரீஸ். அப்படின்னா அதாவது தோனி படம் பார்த்துருப்பீங்க, பார்க்காமலும் இருப்பீங்க. அது நிறைய பேர் அந்த படம் பார்க்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களாம் அந்த வீடியோ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து வீரேந்தர் சேவாக், அதாவது வீரேந்தர் சேவாக்கோட லைஃப் ஹிஸ்ட்ரி. தோனிக்கு படம் வந்துருச்சு, சச்சினுக்கு படம் வந்துருச்சு, ரெண்டு முக்கியமான பிளேயருக்கு வந்துருச்சு. கங்குலிக்கு வந்துச்சா, சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், விராட் கோலி, ரோஹித் சர்மா, சிகர் தவான், கேஎல் ராகுல், இன்னும் பல பிளேயர்ஸ். இந்த இப்போ போடுற வீரேந்தர் சேவாக், இது மாதிரி பல பிளேயர்ஸோட லைஃப் ஹிஸ்ட்ரி மற்றும் நெட்ஒர்த்தா, அதாவது அவங்களோட சேலரி ஆனுவலி, அதைத்தான் சொல்ல போகிறோம். இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிற ஆள் வந்து வீரேந்தர் சேவாக். அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. வீரேந்தர் சேவாக்கை பற்றி பார்க்க போகிறோம். வீரேந்தர் சேவாக்கை பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். அவர் ஃபுல் நேம் வந்து வீரேந்தர் சேவாக், ஏஜ் வந்து 42, டேட் ஆஃப் பர்த் வந்து 20th October 1978. பெர்த்து அதாவது எங்கே பிறந்தாருன்னா நஜாஃப் ஹார்க் அப்படிங்கிற ஊர் டெல்லியில் இருக்குது. வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்கி ஊர் பேர்லாம் அப்படி வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கல்லுப்பட்டி, ஏழாயிரம் மணி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் கைஸ். ஹைட்டு வந்து 1.73 மீட்டரு. கோச் வந்து அதாவது இயர்லி கோச் வந்து அமர்நாத் கிருஷ்ணா. இவர் தான் அவரை வந்து எல்லா கிரிக்கெட் சொல்லிக் கொடுத்தது. இவர் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு கைஸ். அதெல்லாம் நான் லேட்டராக சொல்கிறேன். இவர் வந்து டெபியூட் எப்போ பண்ணார்னா 1 April 1999 வந்து ஓடி டெபியூட்டு. அதில் வெறும் ஒரு ரன் தான் அடிச்சிருப்பார். அது சொல்கிறேன் கைஸ். டெஸ்ட் டெபியூட் வந்து 3rd November 2001. T20 டெபியூட் வந்து T20 இன்டர்நேஷ்னல் டெபியூட் 1 December 2006 தான் டெபியூட் பண்ணார். அதாவது இவர் வந்து நேச்சுரல் ஹேண்ட் என்னென்னா ரைட் ஹேண்டு, பேட்டிங்கில் ரைட் ஹேண்டு, பவுலிங்கில் வந்து அவரோட ஸ்டைல் என்னென்னா ரைட் ஹேண்டட் ஆஃப் பிரேக். அதாவது ஆஃப் பிரேக், நம்ம ஜடேஜா லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் பிரேக் மாதிரி அவர் வந்து ரைட் ஹேண்ட் ஆஃப் பிரேக்கு. நம்ம சிஎஸ்கேக்காக இன்னொரு வீடியோ இருக்குது கைஸ். அந்த வீடியோ உங்களுக்கு லேட்டராக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வேணுன்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் தாட்டில் வந்துடும். வீரேந்தர் சேவாக்கோட ஏர்லி லைஃப்பை பற்றி பார்க்கலாம் கைஸ். 3 நிமிஷம் ஓடிடுச்சு, ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்கேன், இப்போ தான் சொல்ல போகிறேன். அதாவது அவரோட 7th பர்த்டேயில் இந்த சொன்னோம்ல அமர்நாத் கிருஷ்ணா, அவர் வந்து அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அவர் வந்து வீரேந்தர் சேவாக்கோட 7th பர்த்டேயில் ஒரு டாய் பேட்டை கிஃப்ட் பண்ணுவார். அதை வச்சு வீரேந்தர் சேவாக் விளையாடி அவங்க அப்பா அம்மாட்ட கேட்டு தன்னை ஒரு கிரிக்கெட் டீமில் சேர்த்து விட சொல்லுவாங்க வீரேந்தர் சேவாக். உடனே அவங்கள அந்த ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவங்க பேரண்ட்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் போவேன், ஸ்கூலுக்கு போக மாட்டேன், கிரிக்கெட் போவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால வீரேந்தர் சேவாகை வந்து அமர்நாத் கிருஷ்ணா நடத்தின கோச்சிங் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க. அப்போ என்னென்னா அப்போ யாருக்கும் தெரியாது இவன் என்னத்தை விளையாட போகிறான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய ஹிட்டராக வேர்ல்டில் மாறின காலம் அந்த காலம் எப்போனா டொமஸ்டிக் கரியரில் எப்போ சேவாக் வந்தார்னா 1997 வந்து 1998 சீரீஸ், அதாவது துலீப் டிராஃபி சீரீஸில் வந்து அவர் டொமஸ்டிக் கரியரை ஓப்பன் பண்ணார். அதில் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து ஆச்சரியத்தக்க 274 அடித்து அன்னைய வரையும் அசர வச்சது. அந்த 274 ரன் அடித்தது வந்து அப்படியே அப்போ இருந்தவங்களுக்குலாம் கண்ணுக்குள்ளே நின்றுச்சு அப்படி சொல்லலாம். அந்த 274 அதுவும் வேகம் அடிப்பார் கைஸ் துலீப் டிராஃபியில். அவரோட இன்டர்நேஷ்னல் கரியர் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோ ஃபார்ம் இல்லை. 1 டேலேயோ T20லேயோ அவர் இன்டர்நேஷ்னல், அதாவது லிமிட்டட் ஓவர்ஸில் சேவாக்கோட ஆட்டம் வந்து பழிச்சிருக்கு. 1 டேல கூட கொஞ்சம் போச்சுங்களாம், T20யில் அவ்வளோவா இல்லை. அதாவது ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கரியரில் வெறும் ஒரு ரன்னு தான், April 1, 1999. அப்போ வந்து வெறும் ஒரு ரன்னு. ஆனால் அவர் டெஸ்ட்டு ஃபார்மு வெளுத்துட்டு இருந்துச்சு கைஸ்.
அப்போ என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அடித்த 319 ரன், அதாவது 274 பால்ஸில் 300 ரன்ஸ் அடித்தார். வெரி ஃபாஸ்டஸ்ட்டு 300 வேர்ல்டில், வெரி ஃபாஸ்டஸ்ட்டு 300, ஃபஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 300. கருண் நாயர் சொல்லலாம், இப்போ வரைக்கும் ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னலில் அடித்தது, அது யாருக்கு எதிராக? சவுத் ஆஃப்ரிக்கா, பெரிய டீமு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அடித்தது தான் இப்போ வரைக்கும் அசைக்க முடியாத சாதனையாக இருக்குது கைஸ். வாட் அ கிரேட் மேன். அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்த்தை பற்றி பார்க்கலாம். அவரோட நெட்ஒர்த் வந்து வீரேந்தர் சேவாக்கு வந்து $40 million. யாத்தே சொன்னாலே கண்ணை கட்டுவே அப்படின்னு கேட்காங்க கைஸ். அவரோட பிசிசிஐ சம்பளமே அதாவது $5.8 million ஒருத்து. இந்த $40 million வந்து மாதம் கிடையாது கைஸ், ஆனுவலி. $40 million எவ்வளோடா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 40 into 7, ஐயா கிட்டத்தட்ட ஒரு நம்ம இந்தியன் மதிப்பில் ஒரு 400ன்னு வச்சுக்கோங்களேன். 400, ஆமாம், கிட்டத்தட்ட $280, $280 million, அதாவது 280 10 லட்சம். 280 10 லட்சம்னா 2800 lakhs கைஸ், அதாவது 28 கோடி. அவரோட ஆனுவல் சம்பளம் வந்து 28 கோடி. இதுக்கு எதுக்கு எப்படி குழப்பிட்டு இருக்க, ஸ்கிப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா கைஸ், சாரி கைஸ், ஸ்கிப் குழப்பினதுக்கு திடீர்னு மனசில் கணக்கு வர மாட்டேங்கி. சரி, அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி பார்ப்போம் கைஸ். அவரோட ஃபாதர் நேம் வந்து கிருஷ்ணன் சேவாகு, மதர் நேம் வந்து கிருஷ்ணன் அதாவது சொல்லுவாங்க. என்னடா எப்பயுமே அம்மா பேருக்கு பின்னாடி தான் அப்பா பேரை போடுவாங்க, ஆனால் இங்கே என்ன அப்பா பேருக்கு முன்னாடி அம்மா பேரை போட்டிருக்காங்க தெரியல கைஸ். ஆனால் இது வந்து இவங்களாம் போட்டிருக்க மாட்டாங்க, தானாக இயற்கையாக அவங்க அப்பா பேர் திடீர்னு கிருஷ்ணன் சேவாக்குன்னு வச்சுக்கலாம். அவங்க அம்மா கொஞ்சம் படித்தவங்களாக இருக்கலாம், அதனால் டிகிரி முடித்ததுனால சில பெண்மணிகள் வந்து போட மாட்டாங்க தங்களோட பேரை, அதனால தான் கிருஷ்ணனாக இருக்கலாம் அவங்க பேர், தெரில, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட முடியாது கைஸ். சேவாக்கு வந்து மஞ்சு அஞ்சு அப்படின்னு 2 அக்கா தங்கச்சி இருக்காங்க, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி. அதாவது 2004 ஏப்ரலில் வந்து இவருக்கு வந்து ஆர்த்திங்கிறவங்க கூட வந்து கல்யாணம் ஆச்சு. 2004 ஏப்ரலில் இவங்களுக்கு இந்த தம்பதிக்கு வந்து ஆர்யாவிர் வேதாந்த் அப்படிங்கிற 2 சன்ஸ் இருக்காங்க. சேவாகோட இதெல்லாம் பார்த்துட்டோம். கடைசியான்னு சொல்ல முடியாது, இன்னொன்று இருக்குது கைஸ். இப்போ வந்து சேவாக் சொன்ன ஒரு முக்கியமான கோட்ஸ் பார்ப்போம். அது என்னென்னா, எனக்கு வந்து டெக்னிக் மேலாம் நம்பிக்கை கிடையாது, எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் மேலே தான் நம்பிக்கை. நீ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது மேலே தான் நம்பிக்கை. நீ ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இருக்கனா உன்கிட்ட டெக்னிக் இருக்கோ இல்லையோ, ஆனால் நீ சர்வை பண்ணுவ. இதான் கைஸ் எனக்கு பிடிச்ச கோட்ஸு, சேவாக்கோட பிடிச்ச கோட்ஸு. இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டில் இருந்து எடுத்து தான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா தயவு செஞ்சு கண்டென்ட் மாற்ற சொல்லிடுங்க. பிடிக்காத ஒரு வீடியோவை பார்க்குறது எனக்கும் பிடிக்காது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்காட்டி கண்டென்ட் மாற்ற சொல்லிடுங்க. இது நான் மனசை கல்லாக்கிட்டு தான் சொல்கிறேன் கைஸ். சரி, அடுத்து என்னென்னு பார்ப்போம். அவர் அவார்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2010, அர்ஜுனா அவார்டு வந்து 2012, விஸ்டன் லீடிங் கிரிக்கெட்டர் இன் த வேர்ல்டு 2008 and 2009 வாங்கியிருக்காரு. ஐசிசி டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் 2010 வாங்கியிருக்காரு. எல்லாம் பார்த்தாச்சு. கடைசியாக அவரோட ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போமா. டெஸ்ட்டில் வந்து 104 மேட்ச் விளாண்டு 180 இன்னிங்ஸில் 6 நாட் அவுட்டு, 8586 ரன் கைஸ். ஓடிஐயில் 251 மேட்ச்சு, 245 இன்னிங்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. 9 நாட் அவுட்ஸு, 8273 ரன். T20ஸில் 19 மேட்ச்சு, 18 இன்னிங்ஸு, நாட் அவுட்டு இல்லை, 394 ரன்ஸு. ஃபஸ்ட் கிளாஸில் 194 மேட்சஸில் 321 இன்னிங்ஸில் 11 நாட் அவுட்ஸு, 14,683 ரன்ஸு. எஸ்டே கரியரில் 332
மேட்சஸ்ஸு 3-1 இன்னிங்ஸு 14 நாட் அவுட்ஸு 16,454 ரன்ஸு. T20s அதாவது இன்டர்நேஷ்னல் இல்லாமல் 159 இன்னிங்ஸ் 157 மேட்சஸ் 6 நாட் அவுட்ஸ் 4,061 ரன்ஸ் கைஸ். அவ்வளோதான் கைஸ், முடிக்கணும்னு நினச்சேன். 11 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிட்டேன் கைஸ். சந்தோஷம். 10.15 பார்க்கலாம்னு நினச்சேன். இல்லை 10.30 வரைக்கும் போகலாம். இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டியும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை டிஸ்லைக் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டு கன்ஃபார்ம் கண்டென்ட் சேஞ்ச் பண்ணுறேன். வாய்ஸ் பிடிக்கலையா சொல்லுங்கள். ஆனால் வாய்ஸ் இஸ் பக்கான AZ சேனலில் ஒரு மெம்பர் வந்து ஒருத்தர் போட்டிருந்தார். தேங்க்யூ. நான் கமெண்ட்ஸ் ரெகுலராக பார்த்துட்டு தான் இருக்கேன் கைஸ். ஏன்னா நம்ம சேனலுக்கு வர்றது 5 கமெண்ட்டு 2 கமெண்ட்டு 3 கமெண்ட்டு. லாஸ்ட் போட்ட வீடியோ போகல, அது என்ன வீடியோ போட்டேன்னு எனக்கே மறந்து போச்சு. என்ன வீடியோ போட்டேன்? ஸ்போர்ட்ஸ் சீரிஸ் வீடியோ. அதனால் அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரே இது, நான் ஒரு கிவ்அவே தரலான் இருக்கேன். அதாவது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் தான் உங்களிடமிருந்து சைனிங் ஆஃப். வாய்க்கு வர மாதிரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் கமேஷ்.